ஷேக்ஸ்பியருடைய ஒரு அருமையான கொட்டேஷன், சாரோஸ் கம் நாட் இன் சிங்கிள் ஸ்பைஸ் பட் இன் பெட்டாலியன்ஸ் அப்படிங்கிறது. அதை தமிழில் சொல்லும்போது பட்ட காலிலேயே படும். இப்போ காலில் அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதே காலில் அதே விரலில் திரும்ப திரும்ப அடிப்படும். அதை நம்ம பார்க்கலாம். அது மாதிரி துன்பங்கள் தனியாக வருதில்லை, அது ஒரு கூட்டணியோடு வருது அப்படிங்கிறாரு ஷேக்ஸ்பியர். சில டைமில் கூட்டணியே துன்பமாக இருக்கும். ஆனால் ஷேக்ஸ்பியர் சொல்கிறது துன்பங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்றா சேர்ந்து ஒரு சேர் போட்டு நம்மளை சுற்றி உக்காந்துக்கிறது அப்படிங்கிறாரு. ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அது கும்பலாக வராமல் இருக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இடுக்கண் வருங்கால் நகுக. ஒரு துன்பம் வந்துச்சு, ஒரு சேர் எழுத்து போட்டு உட்காந்து சிரிச்சிரு. சிரிச்சேன்னா மற்ற துன்பம்லாம் அவனை பார்த்து சிரிக்கிறான், நம்ம போய் பிரயோஜனம் இல்லைன்னு போயிடுவான் அப்படிங்கிறது வள்ளுவருடைய வாக்கு. இது ரெண்டுமே எக்ஸாமின் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஒன்று இமோஷனல் இன்டெலிஜென்ஸை பற்றிய ஒரு விஷயம். இப்போ வள்ளுவர் சொல்கிறது என்னென்னா, யார் ஒருத்தர் ஹை இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்க தான் ஒரு பெரிய லீடராக இருக்க முடியும். ஏன்னா இதை எந்த இடத்துல சொல்கிறார் அவர்? இது சொல்கிறது என்னென்னா பொருள் அதிகாரத்தில் சொல்கிறாரு. பொருள் அதிகாரம்ங்கிறது அரசர்களுக்காக, நிர்வாகிகளுக்காக எழுதப்பட்டது. அப்போ ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா அந்த துன்பத்தை பற்றி நீ சிறிதும் பொருட்படுத்தாமல் இருந்துட்டேன்னா அந்த அடுத்து துன்பம் வராது அப்படிங்கிறார். என்னன்னா யூ கேன் ஓவர் கம் இட். இதை மெக்கமார்க் என்ன பண்ணுறாருனாக்க, வாட் தே டோன்ட் டீச் அட் ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூல் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, சிரிக்கிறது எவ்வளோ முக்கியம். ஃபோர்ட் கம்பெனியில் ஒவ்வொன்றா க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நகைச்சுவையாக ஒருத்தர் பேசின ஒரு விஷயம் இன்னொரு யூனிட்டை க்ளோஸ் பண்ணுறது டிலே பண்ணது அப்படின்னு சொல்கிறாரு. லாஃப்டருங்கிறது முக்கியம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், லாஃப்டர் தெரப்பி அப்படின்ட்டு பல இடங்களில் பல பேர் ஒன்றா சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, சிரித்தா மனசு லைட் ஆகுது. ஒரு 30 செகண்ட் ஜாகிங் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் 10 நிமிஷம் நீங்கள் சிரிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய பால்பிட்டேஷன் கண்ட்ரோல் ஆகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். இதில் துன்பம் தொடர்ந்து வர்றது அப்படிங்கிறது எந்த லிஸ்ட்டில் சேர்த்த முடியும்? இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக துன்பமாகவே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் மனைவி இறந்து போனாங்க. சரி, மனைவி இறந்து போயிட்டாங்கன்னா அடுத்து ஒரு கல்யாணம் பண்ணார். அந்த கல்யாணத்தில் என்ன ஆச்சுன்னா, அந்த மனைவியினுடைய தங்கையை கல்யாணம் பண்ணி அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. திடீர்னு பார்த்தா அவர் அண்ணன் செத்து போனார், இன்னொரு அண்ணன் செத்து போனார், இன்னொரு அக்கா செத்து போனாங்க. இவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம். அதாவது சென்னையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடல் நலம் சம்மந்தமாக ஃபஸ்ட்டு அவரை தான் தேர்ந்தெடுக்கும் அதை அட்டாக் பண்ணுறதுக்கு. சிக்கன் குனியானா ஃபஸ்ட்டு அவருக்கு தான் வரும். கன்ஜெக்டிவிட்டிஸ்னால் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட அட்ரஸ் விசாரிச்சுட்டு அவரை பார்த்துட்டு தான் மற்றவங்கள பார்க்குறதுக்கு போகும் எல்லா நோயும். இது எங்கே போய் எந்த லிஸ்ட்டில் சேர்த்துறது? இது ஒரு பக்கம். மிக மிக பெரிய துயரமான சம்பவத்தை சகோதரர் சொல்கிறேன். 1950s குஜராத்தில் ஒரு எர்த்குவேக் வந்திருக்கு. ஒரு நாள் அப்போ தான் கல்யாணம் ஆகி குழந்தைகளை பெற்று வீட்டில் எல்லாம் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. இவர் வெளியே போயிருக்காருங்க, எர்த்குவேக் வந்துருச்சு. அப்படியே வீடு அப்படியே இடிஞ்சு போய் வீட்டில் இருந்தவங்க அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய சோகம். இவர் வெளியே போனதுனால இவர் தப்பிச்சார். வீட்டில் இருக்க அத்தனை பேரும் காலி. எல்லாருமே வேறு யாராவது இருந்தால் ரொம்ப அப்படி சோர்ந்து போய், என்னடா அது நமக்கும் கல்யாணத்துக்கு ஒரு ஆசை இல்லை போல் இருக்கு அப்படிலாம் ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அவர் கொஞ்சம் திடமான மனுஷன். சரி, மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தைகளை எல்லாம் செட்டில் ஆகிட்டு இந்த 2001 வந்தது பாருங்க. அந்த டைமில் அந்த எர்த்குவேக் வந்திருக்கு. அந்த டைமில் இவர் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காரு. வீடு சரிஞ்சு வீட்டில் இருந்த எல்லாம் காலி. மறுபடியும் அவர் மட்டும். இதை என்ன மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க? இது என்னன்னு சொல்ல முடியும்? இது என்ன விதின்னு சொல்கிறதா, துரதிர்ஷ்டம்னு சொல்கிறதா, அல்லது பிராப்தம்னு சொல்கிறதா, அல்லது நீங்கள் கர்மான்னு சொல்கிறதா? இது என்ன மாதிரி சொல்ல முடியும்? அல்லது ஒரு ஜாதகம் சரியில்லை என்ன சொன்னாலும் அது எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த நடந்ததை எப்படி நம்ம டிஃபைன் பண்ண முடியும்? இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இவர் வெளியே போனோடனே ஒரு எர்த்குவேக்னா, இப்போ ஒவ்வொரு நாளும் அவர் வெளியே போனார்னா இனிமேல் அவர் எப்படி வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண முடியுங்கிறது கேள்வி. ஏன்னா அவருக்கு வயசாகிருக்கும், அவருக்கு கிட்டத்தட்ட 70-80. இனிமேல் அவர் கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஆனால் நினச்சி பாருங்கள், அவருடைய தனிமை எவ்வளவு இதாக இருக்கும். என்ன மாதிரியான நினைவுகள்லாம் அவரை ஹாண்ட் பண்ணும்.
ஒவ்வொரு முறையும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாரையும் மிஸ் பண்ணுவாரே. இப்போ நம்ம ஒன்றுமே இல்லைங்க, நம்ம கிட்ட வேலை செய்கிற ஒரு ஆள் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாருனா, நம்ம கூட வேலை செய்கிற ஒரு பர்சனல் கிளர்க் மாதிரி இருக்கவங்க அடிக்கடி தவறி போய் அவர் பேரை பெல் அடித்து அவர் கூப்பிடு அப்படின்ட்டு, ஓ அவர் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாரா அப்படிமோ. வி கான்ட் மிஸ் பீப்புள். வி ஃபைண்ட் இட் ஸோ டிஃபிகல்ட் டு மிஸ் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் வித் அஸ். அப்போ அவங்களோட வாழ்ந்தவங்களில் ஒருத்தர் இல்லைனாலே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆகிறவங்கள நம்ம பார்க்குறோம். வாழ்க்கையில் 2 முறை வீடு இடிஞ்சு மறுபடியும் வீடை கட்டி மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண ஒரு மனநிலை எப்படி இருக்கும்? இதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ண முடியும்? அப்போ சாரோஸ் கம் நாட் இன் சிங்கிள் ஸ்பைஸ் அப்படின்னு தானே ஆகுது. சரி, அவர் இடுக்கன்னு வருங்கால் நகுகன்னு அவர் சிரிச்சாரு, அதுக்கப்புறம் என்னாச்சு? இதுக்கெல்லாம் யாருமே எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க முடியாது. வாழ்க்கை அதன் போக்கில் போய் கொண்டே இருக்கிறது. ஒரு பெரிய வெள்ளம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு புல்லையும் அது அடித்து தள்ளிட்டு போகுது, ஒரு சந்தன கட்டையும் அடித்து தள்ளிட்டு போகுது. அது வித்தியாசமே பார்க்கறது இல்லை. இதில் நம்ம ஒன்றுமே சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம இது என்ன வேணும்னாலும் நம்ம அதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கலாம். ஆனால் ஒன்றுங்க, வாழ்க்கை என்பது எல்லா விதமான விளக்கங்களையும் தாண்டியது. இதைத்தான் அது ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நிரூபித்து கொண்டே வருகிறது. நல்லவர்கள் எல்லோரும் நல்லபடியாகத்தான் வாழ்வார்கள் என்பதும், நல்லவர்கள் எல்லோரும் மன மகிழ்ச்சியோடு தான் இருப்பார்கள் என்பதற்கும் எந்த உத்தரவாதமும் இல்லை என்று வில் டியூரண்ட் சொன்னது இன்றும் பொருந்துவதாகவே இருக்கிறது, என்றும் பொருந்துவதாகவே இருக்கும். நன்றி, வணக்கம்.